பிதாவாகிய தேவனின் அநாதி தீர்மானத்தின்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியால் மனிதர்கள் யாரும் பாவத்துக்காக பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அவரை முற்றிலும் நம்பி அவரையே வழியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தன்னை ஒரு பாவி என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், அந்த பாவ மன்னிப்பில் அந்த மனிதருக்கு பங்கு இல்லை. அவனது பாவத்துக்கான தண்டனையை அவன் அடைந்தே தீருவான். அவர் மேல் துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மனித குலத்துக்காக மரணம் அடைந்ததால் அவருடைய தெய்வீக அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு சிலுவையில் கூறிய அந்த 7 வார்த்தைகளை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது பேசின 7 வார்த்தைகளில் இதுவே முதலாவது வார்த்தையாக காணப்படுகிறது. இதை சொல்லும்போது பிதாவுடன் உறவு இருந்தது. தம்மை கொடுமைப்படுத்தி கொலை செய்பவர்களை தாம் மன்னித்து மன்னிப்பு அருளும்படி பிதாவிடம் வேண்டினார். இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டது. உடனடியாக தண்டனை வழங்கப்படவில்லை. யாவருக்கும் மனம் திரும்புவதற்கான காலம் அளிக்கப்பட்டது. மரணத்துக்கு ஏதுவான குற்றம் அவரிடம் இல்லாத போதிலும் கூட வேண்டுமென்றே அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். இதே அதிகாரத்திலே 20வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பிரதான ஆசாரியர்களும் கூட அங்கே சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:17 படியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்முடைய தேவன் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அதை மறந்து விடுகிறார். மீகாவிலே 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நம் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறது மாத்திரமில்லாமல் மறந்து விடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். தன்னை அவர்கள் கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்த போதிலும் அவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய குணத்தை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அதே 34வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் போட்டிருந்த அந்த ஆடையை தனியே வைத்துவிட்டு சிகப்பான வேறொரு அங்கேயே அவருக்கு உடுத்தினார்கள். காயப்பட்ட உடலில் துணியை போடுறதும் எடுப்பதும் எவ்வளவு வேதனை தரும் என்பதை சிந்தித்து பாருங்கள். காலில் ஒரு முள் குத்தினால் கூட நாம் வேதனைப்படுகிற நாம், இயேசுவின் தலையின் மீதெங்கும் பல முட்கள் கொண்ட ஒரு கிரீடம் சூட்டப்பட்டதினாலும் அதன் மேல் கோலினால் அடிப்பதினாலும் எவ்வளவு வேதனைகளை இயேசு அடைந்தார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பல அவமானங்கள் பட்டார். இதை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் வேதனை அடைகிறது. நம்மளை இரட்சிப்பதற்காக, நம்மை இந்த உலகத்திலிருந்து கர்த்தருக்காக ஒரு விசேஷித்த ஜனமாக இந்த பாவத்திலிருந்து நம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக அவர் எப்படியாக வேதனைகளையும் அவமானங்களையும் சுமந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பு இதன் மூலமாக வெளிப்பட்டது. அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிலுவை தியானத்திலே நாம் தியானிக்கும் பொழுது
ஐயோ, இந்த உலகத்திலே அவரை போல அன்பை காண்பிப்பவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அன்பு எவ்வளவாக அந்த பிரதான ஆசாரியர்கள் வீட்டிலே அவர் துப்பப்பட்டவராக காணப்பட்டார். மீண்டும் பலரால் துப்பப்பட்டு ஏளனம் செய்யப்பட்டார். எல்லாராலும் போற்றி பணிந்து கொள்ளப்பட வேண்டிய அவர், எல்லாரும் அவரை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் இவ்விதமாக நமக்காக பாடுபட்டு, நமக்காக அவமானப்படுத்தப்பட்டு, அவர் முகத்தில் துப்பினார்கள், குட்டினார்கள். இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் செய்த இந்த காரியங்களுக்கு ஈடாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த குணாதிசயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நமக்கு எதிராக சூழ்ச்சிகளும் நமக்கு விரோதமாக யார் என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத் தருவாயிலிருந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் சொன்னது போல நாமும் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம். இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43 வரை நாம் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவர் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்டிருந்த போது பேசின இரண்டாவது வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது வாசித்த ஒரு குற்றவாளி வசனங்களில் ஒரு குற்றவாளி சிலுவை மரணத்தினின்று தப்புவிக்கப்பட்டு இவ்வுலகத்துக்குரிய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று கேட்டான். ஆனால் இன்னொரு குற்றவாளியோ சிலுவை மரணத்தின் வேதனையையும் இவ்வுலக வாழ்க்கையையும் பொருட்படுத்தாது பரலோக வாழ்வை கேட்டார். மேலும் தேவனுக்கு அவன் பயப்பட்டதோடு தனது பாவங்களை ஒப்புக்கொண்டு இயேசுவின் பரிசுத்தத்தை பகிரங்கமாக கூறி இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் ராஜாவாக மீண்டும் வருவார் என்பதை முற்றிலும் விசுவாசித்து தன்னை நினைக்கும்படி அவன் வேண்டிக் கொண்டான். தன்னுடன் சிலுவையில் தொங்கிக் கொண்டு மரணமடையும் தருவாயில் இருக்கும் ஒருவரை ஆண்டவர் என்றும் மீண்டும் வரப்போகிற ராஜா என்றும் முழுமையாக நம்பிய அந்த கள்ளனின் விசுவாசம் மிகவும் சிறந்ததாய் காணப்படுகிறது. அந்நேரத்திலே இவ்வாறு விசுவாசித்தது இந்த கள்ளனை தவிர வேறு யாரும் இல்லை. உண்மையான விசுவாசத்துக்கு அடையாளமாக இவரது செயல் விளங்குகிறது. 24ஆம் அதிகாரத்திலே 19 21 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இந்த கள்ளனுக்கு கிடைத்தது போன்ற யாருக்கும் மரணத்தருவாயில் வாய்ப்பு கிடைத்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பலர் ஆபத்துகளில் அல்லது சுயநினைவின்றி மரணம் அடைகிறார்கள். எனவே இந்த கள்ளனை போன்று நான் கடைசி நேரத்தில் கர்த்தரிடம் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லி நாம் ஏமாந்து போகக்கூடாது. இன்றைக்கே நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கே மனம் திரும்புங்கள். மேலும் இந்த கள்ளன் ஞானஸ்நானம் பெறாமல் கர்த்தருடன் சென்று விட்டான், ஞானஸ்நானம் அவசியமில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது.
அந்த கள்ளனுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடும். வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் மனந்திரும்பிய பின்பு ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பதற்கு இதை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானத்தை குறித்து மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு மார்க்கு 16 அதிகாரம் 16 வசனத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 4 அதிகாரத்திலே 5 வசனத்தை நாம் பார்க்கிறோம். எந்த பாவியாயினும் தள்ளாத இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனின் விசுவாசத்துக்கு மதிப்பளித்து உடனடியாக அவர் பதிலளித்தார். இயேசு மரணமடைந்ததும் சென்ற இடத்திற்கு அந்த கள்ளனும் சென்றார். அவர் சென்ற பரதீசு என்னப்பட்ட ஒரு தோட்டம், அது பூமிக்குள் இருந்தது என்பதை மத்தேயு 12 அதிகாரம் 40 வசனத்திலேயும், அதன் பின்பாக எபேசியர் 4 அதிகாரம் 8-10 வரையிலிருந்து நாம் காணலாம். பலவிதமாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரதீசுக்கு அருகில் பாதாளம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் பரதீசும் பாதாளமும் சேர்ந்து பாதாளம் என்று கூறப்பட்டுள்ளது. அது அப்போஸ்தலர் 2:31. மற்றொரு வசனம் ரோமர் 10 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஆதியாகமம் 37-35 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளம் பூமிக்கடியில் இருப்பதை ஏசாயா 14:9 பார்க்கிறோம். ஆமோஸ் 9:2 வசனத்திலிருந்து கூட நாம் பார்க்க முடியும். பரதீசுக்கு ஆபிரகாமின் மடி என்று இன்னொரு பெயரும் கூட இருக்கிறது. அது லூக்கா 16 அதிகாரம் 23 நாம் பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதீசிலே காணப்பட்டார்கள். பரதீசு என்னப்பட்ட இடத்திலே அவர்கள் இருந்தனர். கர்த்தர் இவர்களை அங்கிருந்து விடுவித்து பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். எனவே தற்சமயம் இந்த பரதீசு காலியாக இருக்கிறது. பரலோகத்தில் வேறொரு பரதீசு என்கிற ஒரு தோட்டம் அங்கே உள்ளது என்று பார்க்கிறோம். அதற்கு வேதாகமத்திலே நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12 அதிகாரம் 40 வசனத்திலே, லூக்கா 16 அதிகாரம் 19-31 வசனத்திலே, 2 கொரிந்தியர் 12:3, இந்த மாதிரி வெளிப்படுத்தல் விசேஷம் 2 அதிகாரம் 7 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் 3வது வார்த்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி நம் அந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 25-27 வரை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 25-27 வரை நாம் வாசிக்கலாம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது பேசின 3வது வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குடும்ப பொறுப்பை காட்டுகிறது. குடும்பத்தின் மீது அவர் மிகுந்த அக்கறையுள்ளவராக இருந்தபடினாலே, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதன் பின்பாக அந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று அவர் சொல்லுகிறார். இதில் நம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு 12 அதிகாரம் 48-50 வரை, இன்னொரு வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 19-21 வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்களே அவருடைய தாயும் அவருடைய சகோதரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொறுப்பை அவர் பகிர்ந்து கொள்கிறார். உங்கள் குழந்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல இந்த சகோதரியுடனே அந்த ஸ்திரீயுடனே சொல்லுகிறார். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 3-5 வரை நாம் வாசிக்கும்போது அங்கே அவருடைய சகோதரர் கூட அவரை விசுவாசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சகோதரர் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. ஒரு தனிமையான விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. பூமியில் அவரை பார்த்து கொள்ள அல்லது கவனித்து கொள்ள அக்கறையோடு இருக்கிற யாரும் இல்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர் குடும்ப பொறுப்பினை உணர்ந்து அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று அவர் சொன்னார். நம்ம இப்போ வாசித்து இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்த இயேசுவின் தாயார் தமது மகன் பரிதாபமாக சிலுவையில் கொடிய மரணத்தை சந்திப்பதை பார்த்து கொண்டிருந்தார். லூக்கா 2:35 சொன்ன வண்ணமாக அவருடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் கூடியிருந்தபடி நடந்தது. அவன் சொன்னபடியாகவே நடந்தது. மரியாளுடைய மற்ற குழந்தைகள் மரியாளை சரியாக கவனிக்கவில்லை என்று சில பேர் கருதுகிறதுண்டு. தமது மரண தருவாயிலும் கூட தமது தாயின் வாழ்க்கைக்கு வழிவகுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு அன்புள்ளவராக காணப்படுகிறார், எவ்வளவு கரிசனையுள்ளவராக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு தமது தாயை தனக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானின் தாயாக ஒப்படைத்தார். அந்த யோவானிடமே ஒப்படைத்தார். தமது தாயை அம்மா என்று அழைக்காமல் ஸ்திரீயே என அழைத்தார். அவருடைய மனித பண்புக்கு மட்டுமே மரியாள் தாயாக திகழ்ந்தார். சிலுவையின் அருகில் மகதலேனா மரியாளும் கிளையோப்பா மரியாளும் நின்று கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லி வசனம் 25 நாம் பார்க்கிறோம். தூரத்தில் அநேகம் பெண்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளை அனைவருக்கும் தாயாக அவர் தரவில்லை. தனது சீஷனாகிய யோவானிடம் மட்டுமே பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் ஒப்படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இயேசு மரியாளை சபையின் தாயாக கொடுத்துள்ளார் என்று கருதுவது தப்பு. அது தவறான காரியம். யோவானுக்கு மட்டுமே தாயாக கொடுத்தார். இந்த கிளையோப்பா மரியாள் என்பவர் லூக்கா 24:18 கூறப்பட்டுள்ள கிளையோப்பாவின் மனைவி என்று கருதப்படுகிறது. அவருடைய குடும்ப பொறுப்பினை நாம் இங்கே பார்க்க முடியும். அவர் சிலுவையில் பேசின அந்த 3வது வார்த்தையிலே அவர் எப்படி கரிசனையுள்ளவராக குடும்பத்தை எப்படி கரிசனையோடு அவர் தன்னுடைய தாய்க்கு வழிவகிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது வார்த்தையை நாம் தியானிக்கலாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:46. அதன் பின்பாக மார்க்கு 15:34 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மத்தேயு 27:46 நாம் வாசிக்கும் பொழுது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலே லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதே வார்த்தை மார்க்கு 15:34 கூட நாம் வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4வது வார்த்தையாக காணப்படுகிறது. இதே வார்த்தை சங்கீதம் 22:1 கூட அதனுடைய நிறைவேறுதலாக இயேசு கூறினார். அதிலே வாசிக்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்
என்று சொல்லி நாம் சங்கீதம் 22:1 நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த அடிக்கப்பட்ட அந்த சமயத்தை நாம் பார்க்கும் பொழுது 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காலை 9 மணி அளவில், அதாவது 3ஆம் மணி, இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். காலை 9 மணி அளவில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நண்பகல் 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். 6 மணி நேரத்துக்கு மேலாக இயேசு சிலுவையிலே தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கின அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரம், பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருந்த அந்த உறவு, அவர்களுக்கிடையில் மனித குலத்தினுடைய பாவம் குறுக்கிட்டதால் மிகச்சிறிய கால அளவு பிளவுபட்டது. கொஞ்ச நேரம் அந்த மிகச்சிறிய கால அளவு ஒரு பிளவு காணப்பட்டது என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 சொன்னவனமாக அதிலே நாம் வாசிக்கு பார்க்கும் பொழுது தெரியும், நமது பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 கூட நமக்காக பாவமாக்கப்பட்ட போது பிதாவே என்று அழைக்காமல் நமது பிரதிநிதியாக அவரை என் தேவனே என்று அழைத்தார். நாம் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் செய்த தியாகத்தை எல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் சகித்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாவை தேவனே என்று அழைத்ததால் இயேசு தேவன் அல்ல என்று கூற முடியாது. ஏனெனில் தேவனே உம்முடைய தேவன் என்று இயேசுவையும் பிதாவையும் குறித்து சங்கீதம் 45:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1:9 கூட எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு நமக்கு ஏற்கனவே அநேக வசனங்கள் தெரியும். யோவான் 1:1, அதன் பின்பாக எபிரேயர் 1:8, அப்போஸ்தலர் 20:28 இந்த மாதிரி அநேக வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிதாவும் குமாரனும் வெவ்வேறு நபர்கள் என்பதையும் இயேசு கூறிய இந்த வார்த்தை நிறுவுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்த இயேசுவால் பிதாவிடமிருந்து பிரிந்ததை சகிக்க முடியாமல் கதறினார். இயேசுவின் பாடுகளின் உச்சக்கட்டம்தான் இது. நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய பாடு எவ்வளவு பெரியது, நமக்காக எனக்காக என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். எனக்காக, எங்களுக்காக, நமக்காக என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். எபிரேயர் 13:5 படியாக அதில் சொன்ன வண்ணமாக நம்மை ஒரு நாளும் கைவிடக்கூடாது என்பதற்காகவும் மற்றவர்களால் கைவிடப்படுதல் என்றால் என்ன என்று அனுபவத்தை புரிந்து கொள்வதற்காகவும் அவ்வாறு இருப்பவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாகவும் இயேசு பிதாவானவரால் கைவிடப்பட்டார். நமக்காக பிதாவினால் கைவிடப்பட்டவராக சிலுவையில் தொங்கிய இயேசுவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருக்காக வாழ்வதும், அவரை பற்றி அறிவிப்பதும், அவரது அடியார்களுக்கு உதவுவதும், அனுதினமும் அவரை போற்றி பணிந்து கொள்வதுமே தவிர வேறு என்ன நம்மால் செய்ய முடியும்? வேறு ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவம் நிறைந்த உலகிலே அந்த கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர் காணப்பட்டார். நம்மேல் வைத்த அந்த தெய்வீகமான அன்பு அது வெளிப்படுத்தப்பட்டது. 5வது வார்த்தையாக நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தாகமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தை நாம் பார்க்கிறோம்.
தாகமாயிருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே ஜீவ தண்ணீராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஜீவ தண்ணீராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது சமாரிய ஸ்திரீக்கு கூட நாம் அதில் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அது மாத்திரமில்லாமல் யோவான் 7ஆம் அதிகாரத்திலும் கூட தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜீவ தண்ணீராக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக வெள்ளை போலம் கலந்த காடியை குடிக்க கொடுத்தபோது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 33-34 வசனத்திலே பார்க்கும்போது அந்த சமயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவருக்கு தாகம் உண்டாயிற்று. தனது சரீரத்தில் இருந்த இரத்தத்தின் பெரும்பகுதி சிந்தப்பட்ட நிலையில் அவர் தாகமாய் காணப்பட்டார். வேதனைகளையும் தாகத்தையும் நமக்காக அனுபவித்தார். ஆவியானவரின் ஞானஸ்நானத்துக்காக நாம் அடைய வேண்டிய தாகத்திற்கு ஏசாயா 43:3 ஒப்பாக அவர் தாகமானார் என்று நாம் பார்க்கிறோம். உலகெங்கும் உள்ள ஆத்துமாக்கள் இரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக அவர் ஆத்தும தாகம் அடைந்தார் என்றும் நாம் கருத முடியும். நாம் சொல்ல முடியும், நமக்கு ஆவியானவர் மேல் தாகம் உண்டா, ஆத்துமாக்கள் பேரில் நமக்கு தாகம் உண்டா என்பதை சொல்லி நாம் இந்த நேரத்தில் ஆலோசனை செய்து பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும் பொழுது ஆத்துமாவை குறித்து தாகமுடையவராக காணப்பட்டார். நாம் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவராக காணப்படுகிறோமா? ஆத்துமாக்களை குறித்தான தாகம் நமக்கு உண்டா என்பதை பார்க்க வேண்டும். ஆறாவது வார்த்தையாக நாம் பார்க்கலாம். முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து என் ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி முடிந்தது. இயேசு சிலுவையிலே பேசின 6வது வார்த்தையாக இது காணப்படுகிறது. முடிந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த வசனங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அந்த வசனத்தின்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். முடிந்தது என்று கர்த்தர் இயேசு கூறியதை தமது வாழ்க்கை முடிந்தது என்று அவர் சோகமாய் சொல்லவில்லை. சோகமான வார்த்தையிலே ஐயோ எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அவர் சொல்லவில்லை. முடித்தாயிற்று என்று பொருள் கொண்டதாகும். இயேசுவின் இவ்வுலக வாழ்க்கை வெற்றிகரமாக முடிந்தாயிற்று. அவரது மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று அர்த்தமுடையதாய் காணப்படுகிறது. சாத்தானின் அதிகாரம் முடிந்தது. ஆதியாகமம் 3:15 சொன்ன வண்ணமாக பாம்பின் தலையை நசுக்கி போடப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில் இருந்த அந்த பிளவு என்று சொல்லும்பொழுது அந்த திரை அது முடிந்தது. யூதர் பிற இனத்தார் என்ற பிரிவு கூட முடிந்தது. யூதர்கள் வேற இனத்தை சார்ந்தவர்கள், வேற பிரிவை சார்ந்தவர்கள் என்ற அந்த பிரிவு
முடிந்தது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களின் மேல் வெற்றி முடிந்தது. பாவ மன்னிப்புக்கான இரத்தம் சிந்தி முடிந்தாயிற்று என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். மனிதனுடைய இரட்சிப்புக்கான யாவும் செய்து முடித்தாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் சமாதானம் உண்டாக்கி முடிந்தது என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய பாடுகளுக்கும் நோய்களுக்கும் பரிகாரம் உண்டாக்கி முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் அவர் சொன்ன காரியங்கள், எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தாரோ, எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, அந்த காரியம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது, முடிந்தது. எல்லா காரியத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன், பிதாவுடைய சித்தத்தை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்திலே முடிந்தது என்று சொல்லி 6வது வார்த்தையாக அவர் பேசினார். பிசாசுடைய அதிகாரம் முடிந்து போய்விட்டது. சாத்தானுடைய அதிகாரம் முடிந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 7வது வார்த்தையை நாம் தியானிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 7வது வார்த்தையாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7வது வார்த்தை, அதாவது கடைசி வார்த்தை இது. இந்த வார்த்தையில் மீண்டும் மகன் என்கிற அந்த உறவில் பிதாவுடன் தொடர்பு கொண்டதை நாம் காண்கிறோம். நமது பிரதிநிதியாக நமது பாவங்களில் சூழப்பட்டு தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டதால் என் தேவனே என்று சொல்லி அந்த நாம் தியானித்த 4வது வார்த்தையிலே அந்த வார்த்தையின் போது சொன்ன அவர் மீண்டும் பிதாவுடன் இணைந்தார். தமது ஆவியை பிதாவின் கையில் ஒப்படைத்து உயிர் விட்டார். உடனடியாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தர்கள் இருந்த பரதீசு என்னப்பட்ட அங்கே பிதாவின் செயலாக அவர் சென்று அடைந்தார்னு பார்க்கிறோம். ஒருவேளை இதே 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே தேவதூதர்கள் கொண்டு சென்றிருக்கலாம். இயேசுவின் ஆத்துமா பரதீசுக்கு சென்றபோது அவருடைய உடல் இங்கே அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 50லிருந்து 53 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனிடம் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதுவே 7வது வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனங்களே, சகோதரிகளே, சகோதரனே, தயவாக இது ஒரு வாய்ப்பாக எண்ணிக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாத சகோதரிகள் இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள். யாரும் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய பிராணனை யாருக்காகவும் தரமாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் பாவிகள். நாம் அவரை விட்டு தூரம் வந்து விட்டோம். பாவிகள். பரிசுத்தராகிய அவர் நம்மை இரட்சிப்பதற்காக, நம்மை அவருடைய பிள்ளையாக நம் என்றென்றும் அவர் நம்மோடு இருக்கணும், நாம் அவரோடு கூட இருக்கணும் என்று சொல்லி அவர் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவராக, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அவர் முகத்திலே துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், முட்கிரீடம் சூட்டி அதில் கோலால் அடித்தார்கள். எவ்வளவு பெரிய வேதனை அடைந்தார்கள் என்று பாருங்கள். இனி யாராவது ரட்சிக்கப்படாதவர் இருந்தார்களானால்
கர்த்தராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை விடாத தேவன். தயவாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, தயவு செய்து உனக்காய் உயிரை கொடுத்த நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரோடு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உனக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரியே, சகோதரனே, இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் தயவாய் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காகவே அவர் உயிரை விட்ட தேவன், உயிரோடு எழுந்த ஆண்டவர். மீண்டுமாக அவர் வரப்போகிறார். நாம் அவரோட கூட போகிறோம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப் போகிறார். இன்னும் ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் இருந்தால் தயவாய் அவர் நமக்காக, இது ஒரு வாய்ப்பாக அவர் கொடுக்கிறார். நமக்காக உயிரை கொடுத்த தேவன் எல்லா காரியத்தையும் செய்யாதிருப்பாரா? தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவர். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, சிந்தித்து பாருங்கள். இதுவே இரட்சணிய நாள். அவரிடத்திலே மனம் திரும்பி வாருங்கள். அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரிகளே, அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசினால் தயவாய் நீங்கள் அவரிடமாய் வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்கு சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு அவர் தருவார். ஜெபத்தோடு நாம் முடிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரே என்னோடு எங்களோடு நீர் பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் தகுதியில்லை, ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பாவத்துக்காக, எங்களுடைய பாவத்துக்காக அந்த கல்வாரி சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எல்லா காரியங்களையும் சகித்து கொண்டீர், அவமானப்படுத்தப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியதாப்பா, அதுக்கு ஈடு இணையாக நாங்கள் ஒன்றுமே செலுத்த முடியாது. இன்னும் ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் இருந்தால் கர்த்தாவே, யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து அவர்களும் தங்களுக்குள்ளாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சியும். அவங்களுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். இந்த வீடியோவின் மூலமாக அடியாளுக்கு நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரேஸ் த லார்ட்.